அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 995 ரூபாய் 25% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 89% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்குள்ள உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 273 ரூபாய் 50%, இலங்கைக்கு 990 ரூபாய் 9% உள்ளது. ஜெமியாக்குள்ள உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. கோயத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டு உடனே வெளியாகாமல் பட்டுச்சீட்டில் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியே அமௌண்ட் விழுந்திருக்குதா, அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்குதா, நீங்கள் அனுப்பின நேம் ஹோல்டர் சரியாக இருக்குதா, பேர் சரியாக இருக்குதா, பேங்க் நேம் சரியாக இருக்குதா, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த நாட்களில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரையில் இந்தியாவுக்கு ஒரே ரேட் தான். எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் 150 தினார் அனுப்பினாலும் சரி, 1000 தினார் அனுப்பினாலும் சரி, 100 தினாருக்கு கீழே அனுப்பினாலும் சரி, ஒரே ரேட் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் சில எக்ஸ்சேஞ்சுகளில் 990 ரூபாய், சில எக்ஸ்சேஞ்சுகளில் 985 ரூபாய், சில எக்ஸ்சேஞ்சுகளில் 1000 ரூபாய், இது மாதிரி வெவ்வேறு ரேட்களை வழங்குறாங்க. அதே போல் சில எக்ஸ்சேஞ்சுகளில் குறிப்பாக அம்மான் எக்ஸ்சேஞ்ச், வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், யுஏஇ, அல்நாதா, ஏஆர்ஒய், இந்த போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 194 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 226 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 245 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 258 ஃபேல்ஸ். கோயத்துடைய தங்க விலையும் இந்த நாட்களில் அதிகமான ரேட்டில் தான் இருக்குது. அவசியம் இருந்தால் மட்டும் விலை கொடுத்து வாங்குங்க. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இப்போதைய சூழலில் மசகு எண்ணெயின் விலை கம்மியாகிட்டு போகுது. அதிகரிக்கும் போது நிச்சயமாக தங்க விலையும் குறையும். பொறுமையாக இருங்க. அவர் போட்ட வீடியோ செம்மையாக வேலை செய்யுது. அதே போல் வெளிநாட்டவர்களுக்கான புதிய நகரம் 6 பகுதிகளில் விரைவில் எதிர்த்தாக்குதலை நடத்த தயாராகும் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க இராணுவ படை அமெரிக்காவில் இருந்து தெல் அவீவுக்கு. இலங்கையர்கள் கண்முன்னே விழும் ராக்கெட் லாஞ்சர்கள். லெபனானில் தற்போது பதட்டம் அதிகரித்துள்ளது. விமான நிலையத்தில் குவியும் மக்கள். கனரக வாகன ஓட்டுநர்கள், கெலி பவுசர் ஓட்டுநர்களே, உங்களுடைய மிக முக்கியமான கவனத்திற்கு. அப்துல்லா முபாரக், சவுத்தன் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் இப்போவே வடிகான்கள் எல்லாம் நிறைஞ்சு வழியுது. டிக்டாக் பிரபலம் அதிரடியாக கைது. உள்துறை அமைச்சகத்துக்கு எதிராகவே சில கருத்துக்களையும் பதிவுகளையும் வெளியிட்ட இந்த நபரையும் கைது செய்ய அதிரடி உத்தரவு. கட்டட தொழிலாளர்களே, கட்டட வேலைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களே, உங்களுக்கான மிக முக்கியமான பதிவு இருக்குது. வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். பல முக்கிய தகவல்கள் இருக்குது. அதே போல் முதலாவது தகவல், ஒரு பக்கம் யுத்தத்தால் அனர்த்தம், இன்னொரு பக்கம் இயற்கையால் அனர்த்தம். சவுதி அரேபியா ஜிசான் மாகாணம் தற்போதைய சூழலில் பல வகையான காலநிலை மாற்றத்தை சந்தித்து வருகின்றது. அதே போல தற்போதைய சூழலில் ஜசான் மாகாணம் நேற்றைய தினம் 4ஆம் திகதி 8ஆம் மாதம் 2024 ஒரு சில பகுதிகள் மொத்தமாகவே மூழ்கி இருக்குது வெள்ளத்தில். அதே மாதிரி குளிர் அதிகரிச்சிருக்குது.
சுபஹானல்லாஹ். இந்த நேரம் எவ்வளவோ நார்ன்னு சொல்கிறாங்க, எவ்வளவோ சூடாக இருக்குது நம்ம இந்த குவைட்லாம் பாருங்கள். அந்த மாகாணத்தில் இப்போதைக்கு குளிர் உடுப்பு எடுத்துருக்குறாங்க, அந்த அளவுக்கு குளிர் நிலவுது. அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு. من هو تعرفون؟ بلد؟ جميل ظهر عيسى لا الحمد لله. انزل يا ولد. كيف ينزل؟ هنا. لا ينزل. ما تسير فوق احسن. ايه رفع قزاز كويس. تليفون هذا تليفون هذا تليفون هذا. தெல் அவீவை நோக்கி படையெடுக்கின்றது அமெரிக்க படைகள். தற்போது ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள விரைந்து படையெடுக்கின்றார்கள் அமெரிக்க பாதுகாப்பு படை. அதே போல நாங்களும் பதிலடி கொடுப்போம், நாங்களும் தாக்குதலுக்கு தயார் நிலையில் தான் இருக்கிறோம். நித்யான்ஹூ அவசர அறிக்கை. ஈரான், லெபனான் மற்றும் பலஸ்தீன். அடுத்ததா ஏமன் நாடு. இப்போது ஈரான், லெபனான் இந்த 3 நாடுகளையும் தான் இப்போது டார்கெட் பண்ணுறாங்க இஸ்ரேல். அதே போல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுடைய நிலையை சற்று பாருங்கள். இதுதான் நிலை பாருங்கள். ஆனால் இதில் இந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காங்க, இப்போ சிங்கள சகோதரர்களே இந்த காட்சியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களே, இதே மாதிரி தான் எங்களுடைய தமிழ் மக்களும் அந்த நேரத்தில் தமிழ் ஈழத்தில் இருந்த மக்களும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. உண்மையிலே அது ஒரு லாஜிக்கான விஷயம்தான். அதே போல் இந்த சூழலை நீங்கள் நல்லாவே கண்ணூடாக பார்க்குறீங்க. இந்த மாதிரியான நிலைமை இருக்கக்கூடிய நாட்டுக்குத்தான் இந்த மனுஷ நாணயக்கார அமைச்சர் இந்த நாட்டுக்கு தான் 10,000 இளைஞர் யுவதிகளை, அதுவும் தோட்ட தொழிலாளர் வேலைக்கு அனுப்ப முயற்சி செய்தார். கங்கணம் கட்டிக்கிட்டு பாராளுமன்றத்தில் சண்டை பிடிச்சது இந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு தான். பாருங்க, நல்லாவே கண்ணை திறந்து பாருங்க மக்களே. இந்த இடத்துல போய் இந்த இடத்துல தோட்டப்பயிர் செய்கிறதுக்கு தான் எங்களுடைய நாட்டு தொழிலாளர்கள், வேலை வாய்ப்பில்லாத இளைஞர் யுவதிகளை அனுப்ப போகிறாங்க. கொஞ்சமாவது அறிவு இருந்தால், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் இந்த அமைச்சர் இந்த மாதிரியான முட்டாள் முடிவை எடுக்க மாட்டார். அதே போல் நாம் அதை விட பெரிய முட்டாள். இவர்களெல்லாம் இன்னமும் பதவியிலையும் அதிகாரத்திலையும் வச்சு அழகு பார்க்குறோமே, நம்ம தான் அவங்கள விட பெரிய முட்டாள். இன்னும் முட்டாளாகாமல் எதிர்வரும் செப்டம்பர் 21 நல்ல முடிவை எடுக்க சொல்லி உங்கள் வீட்டாளுங்கள்கிட்ட சரி சொல்லுங்கள். அதே போல் தற்போதைய சூழல் பெய்ரூத் ஏர்போர்ட் சம்பூர்ணமாகவே நிறைஞ்சு போய் காணப்படுது. இனி வரும் நாட்களில் லெபனான் நாட்டில் மக்கள் வாழ்கிறதுக்கே அச்சப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் தான் பாதுகாக்கணும். முடிந்த வரைக்கும் அனைவருக்காகவும் உலக அமைதிக்காகவும் மத இன மொழி வேறுபாடின்றி அனைவருமே பிரார்த்தனை பண்ணுங்க. شو حبيبي يلا مطار بيروت هدوء
4 8 20 24 الساعة 12 الظهر. الله يحفظنا. கல்வி அமைச்சு அனைத்து ஊழியர்களுக்கும் இருப்பு கைரேகையை பயன்படுத்துவதற்கான அதன் அமைப்புகளை தயாரிக்க தொடங்கியுள்ளது. கல்வி அமைச்சகத்திலும் இனிவரும் நாட்களில் 2 மணித்தியாலங்களுக்கு ஒருக்கா போய் அவங்களும் ஃபிங்கர் வைக்கணும். அதில் ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்கிறீங்க 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா, 3வது இல்லை நாங்கள் 10வது கைரேகை கூட வைப்போம், 2 ஹவருக்கு ஒருக்கா தானே வைக்கணும், வீட்டுக்கு போய் அழகாக நாங்கள் ஜாலியாக சாய் ஒன்று குடிச்சிட்டு வந்து மறுபடியும் ஃபிங்கர் வைப்போம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக பதில் சொல்லி கருத்துக்களை வெளியிடுறாங்க. அதெல்லாம் குவைத்திகளால் மட்டும்தான் முடியும் இல்லையா? அடுத்ததான் மிக முக்கியமான தகவல், சிறார் நிர்வாகத்தில் தற்போது 56 கைதிகள் உள்ளனர். இதில் அநாகரிக தாக்குதல், திருட்டு, போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் பேட்டரி கடத்தல், ஆயுதம் அல்லது ஆள்மாறாட்டம், போக்குவரத்து வழக்குகள், கொலை முயற்சி, துஷ்பிரயோகம் மற்றும் மாநில பாதுகாப்பு ஆகியவை அடங்கும் வழிப்பறி உட்பட சமூக கண்காணிப்பு அலுவலகத்தில் 496 வழக்குகள் உள்ளன. இதில் 383 வழக்குகள் நீதித்துறைக்கு தகுதியான தண்டனை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் 51 வழக்குகள் சமூக ஆராய்ச்சி அறிக்கைகளை நீதிமன்றங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதெல்லாமே சிறார் குற்றங்கள். நல்லா கேட்டுக்கோங்க, சிறுவர்கள். அட சின்ன பையன், என் தம்பி மாதிரி இருக்கான்ப்பா, என் புள்ள மாதிரி அப்படின்னு நீங்கள் யாரை அரவணைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் அடி வயிற்றில் குத்திட்டு போகும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரையில் 100% சிறார்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அனாச்சாரங்கள்லையும் அட்டூழியங்களையும் நிறைஞ்சு காணப்படுறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. முதல் கட்ட சந்தோஷமான செய்தியை பார்த்தலாம். முனிசிபல் கவுன்சில் மாநகர சபை உறுப்பினர் ஃபஹத் அல் அப்துல் ஜாதர் பொது கழிப்பறைகளின் சார்பு நிலையை பயன்பாட்டு நிறுவனத்திற்கு மாற்ற அவர் முன்மொழிகிறார். பொது கழிப்பறை அல்ஹம்துலில்லாஹ் இதை விரைவிலேயே கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சர்க்கரை வியாதியில் உள்ள எத்தனையோ ஓட்டுநர்கள் வெளியில் போனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெண்கள் கூட இன்றைக்கி போனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த நாட்டை பொறுத்தவரையில் பள்ளி வாயில்களை தாண்டி அடுத்தது நம்ம வீடுகளில் தான் கழிவறைகள் இருக்குது. பப்ளிக்கான பாத்ரூம்கள் பல இடங்களில் வந்து முக்கியமாக தேவைப்பாடு இருக்குது. ஆனால் இன்னுமுமே அது நிறுவப்படலை. அதனால் இன்றைக்கு வரைக்கும் மேக்சிமம் பாதிக்கப்படுறது ஓட்டுநர்கள். நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். பள்ளி வாயிலில் கூட சில டைமில் மூடி இருப்பாங்க. அந்த கொரோனா டைம்லலாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். சுகர் பேஷண்ட்டை நினைக்கும் போது இன்னும் வேதனையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் இதை நடைமுறை கொண்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான தகவலை பார்த்துடலாம். ஜினிபல் ஷோக் பகுதியை காலி செய்ய 6 தொழிலாளர் நகரங்களை நிறுவுவதை விரைவுபடுத்துவதையும் அதை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட திட்டங்களை செயல்படுத்துவதையும் அமைச்சர்கள் கவுன்சில் வலியுறுத்துகிறது. குவைத் முனிசிபாலிட்டிக்கு 6 நிலத்தளங்களின் உரிமையை மாற்றுவதற்கு அவற்றில் தொழிலாளர் நகரங்களை நிறுவுவதற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர முடிவின்படி அல் சபியா மற்றும் சால்மி சாலை, வடக்கு அல் முத்தலா கெத், தெற்கு சபா அல் அஹ்மத் குடியிருப்பு நகரம் மற்றும் தெற்கு அல் ஹைரான் குடியிருப்பு நகரம் ஆகிய பகுதிகளில் இந்த இடங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தற்போதைக்கு எதிர்வரும் நாட்களில் அரசாங்க கட்டிடங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்க கட்டிடங்கள். இதை வந்து சிங்களுக்கு தனியாக, குடும்பத்துக்கு தனியாக, ஃபேமிலிக்குன்னு தனியாக எல்லாமே வகை வகையாகவே ரெடி பண்ணிடுவாங்க. இதில் முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபர் இருக்கிறாரு. இவரை வந்து நம்ம இந்த இடத்துல கௌரவிச்சே ஆகணும். சிங்கிள்கள், அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள், பணிப்பெண்கள், இப்போ காதி மீசாவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு வேளை அறை இல்லைன்னா வெளியில் தான் தங்கணும். அப்படி வெளியில் தங்குற நேரத்தில் அவங்கள நீங்கள் கைது பண்ண முடியாது. அவங்கள்ட்ட சரியான ஆதாரங்கள் இருக்கா, அவங்க மேலே எந்த கேஸும் இல்லையா, அவங்கள கைது பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்திலே வலியுறுத்தினார். அதே மாதிரி வெளிநாட்டவர்களுக்கு மிக விரைவிலேயே அரசாங்கம் தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கணும் அப்படின்னும் கோரிக்கை வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த கோரிக்கையுடைய ப்ரெஷர் இப்போ ஒரு அளவுக்கு முன்னெடுத்து செல்லப்படுது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்கள் நிச்சயமாக வரும். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் இப்போ சாதாரணமாக ஒருத்தர் எனக்கு தனி ரூம் தான் வேணும், நான் சிங்கிளாக இருக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20, 30, 40 தினாருக்குள்ளேயே அவங்க வந்து ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 2 பேரா 5 பேரா ஃபேமிலியாக இதுக்கேற்ற மாதிரி அப்பார்ட்மெண்ட்களை இவங்களே கட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அரசு கட்டிடங்கள் இருக்கும்போது இந்த வஷிகா பேப்பர், அந்த பேப்பர், இந்த பேப்பர், இதுக்கெல்லாம் டென்ஷனே இருக்காது இந்த ஷூன் தொழிலாளர்களுக்கும்.
இப்போ அரச கட்டிடம் அதில் வந்து எல்லா அப்ரூவல்ஸும் வந்து சப்மிட்லேயே இருக்கும், அதுக்கு பிறகு அவைலபிள்லே இருக்கும். அது எல்லாமே ஆன்லைன் மூலமாகவே நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த இடத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னா அது ஓட்டோவாகவே எல்லாமே இன்க்ளூட் ஆகிரும். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்த கட்டடங்கள் வரட்டும், தொழிலாளர்கள் நிம்மதி அடையட்டும். حلو. السايق وين روح معود شوف لك شقه بنيت القاب، لانه من يود عيال المدارس مثال اعطي 30 دينار روح يسكن فيهم. ما يصير لازم سكن ببيتكم. ما عندي مكان حق سايق، ما عندي مكان، والكثير من الكويتيين ما عندهم مكان. ترى الفرجان يتشاركون ترى بغرفه، ترى مو الكل عندهم اماكن ببيوتهم، ناس ساكنه بشقق، ناس ما تقدر، سايق هني سايق لاحقين سواويك. هذه سالفه. اما الهجوم على وزاره الداخليه بهالاسلوب اسلوب واطي سوري اوفر قاعد تهاجمون الداخليه. اوكي ننتقد الاجراء، شغلهم صح بس الاجراء خطا، تطبيل يلوع الجبد وهجوم فاشل. اسف وشكرا. நம்ம சொல்கிற எந்த விஷயமுமே பொய்க்காது மக்களே, எல்லாமே வியூகம் சரியா அமையுது. எம்டி எனப்படும் ஒரு விண்ணப்பத்தில் பிரபலத்தை கைது செய்து அழைத்து வருவதற்கான முடிவு, நீதித்துறையின் நேர்மையை கேள்விக்குட்படுத்தியதற்காகவும் வன்முறையின் கிளிப்புகளை வெளியிட்டதற்காகவும் சமூக வலைத்தளங்களில் தற்போது அதிகமான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சைபர் கிரைம் ஆய்வுக்குழுவால். இந்த சூழலில் டிக்டாக் மூலம் சில பதிவுகளை இட்டு வன்முறைகளை தூண்டி அதே போல மக்களை துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய, நேற்று அவரை பற்றி ஒரு காமெடியாவே வீடியோ போட்டிருந்தேன், இவரையும் பிடிச்சி உடனடியாக கொண்டு வர உத்தரவிட்டுட்டாங்க. كل واحد لبس الزجاجه قلت له قال حط لي صورته بتويتر يعني واصل قال نسبك بنعل انا ولد التوره يا خرا عرف مع منو قاعد تسولف انا ريال غلطان في قانون انت شنو من زقه شنو من حثل تناشد وزير الداخليه اللي بتويتر شنو من زقه انت شنو من زقه عشان تروح توجه رساله انت منو انت جهه حكوميه القضاه يمشون بكاش المستشارين يمشون بكاش الشيوخ يمشون بكاش ها كبرها கன்ஸ்ட்ரக்ஷன்களில் கட்டட தொழிலாளர்களாக வேலை பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய மிக முக்கிய கவனத்திற்கு நல்லாவே பாருங்க. ஒரு போல்ட் வந்து ஒரு இரும்பு கம்பி வந்து விழுது, ஒரு ஆணி வந்து விழுது, இது வந்து வாட்டர் மெலோனை வச்சு செக் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி உடஞ்சி சுக்குநூறு ஆகுதுன்னு, எப்படி சுக்குநூறு ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் இதே சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டோடு இருந்தீங்கன்னா என்னாகும் அப்படின்றதையும் செக் பண்ணி காட்டுறாங்க. நல்லாவே பார்த்துக்கோங்க. ஹெல்மெட்டோடு இருக்கும்போது ஏதாவது ஒன்று விழுந்துச்சுன்னா தலையில், அந்த ஹெல்மெட் உங்களை பாதுகாக்குது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில முட்டாள்தனமான செயல்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் செய்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்துன்றதை மறந்துடுறாங்க. பாருங்கள், இப்போ இதை வந்து இவர் இந்த கிராங்கில் அப்படியே தொங்கிட்டு மேலே போகிறாரு. ஒரு வேளை கை வலிக்கிடுச்சு, இல்லை அந்த பெல்ட்டு வந்து அறுந்துடுச்சு, இந்த பக்கெட் வந்து லொக் கலண்டுருந்துச்சு, என்ன ஆகும்? எவ்வளோ பெரிய ஒரு உயரமான கட்டிடத்துக்கு இந்த மாதிரி போகிறாருன்னு பாருங்கள். தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை எந்த ஒரு தொழிலாளரும் செய்யாதீங்க. அதே போல் சவுத்தன் அப்துல்லா முபாரக் பகுதி இப்போவே கலீஜ் ஆகிடுச்சு வீடுகளை. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே மழை செல்லக்கூட தண்ணிகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு, வடிகான்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகின்றது அப்துல்லா முபாரக். هذه تنكر المجاري، المنطقة فيها خلل، المجاري ما قاعد تمشي، ترى المجاري ما قاعد تمشي بالمنطقة، كل الجور مالت المجاري مطفحة، كل الجور مالت المجاري مطفحة يا شباب. ترى وقت المطر أهل السراديب الله يعيننا الله يعيننا. واحدة بالشارع اللي وراي، شوف بالشارع اللي وراي، شوف هاي المنطقة كلها مية، المنطقة كلها فيها مية وفيها مي المجاري. هذه المجاري الثانية شوفها، هذه المجاري الثانية شوف، هذه في مكان ثاني. المجاري في المنطقة كلها مسكرة يا معلم فهمي. ذاك بيتي هناك هذه المجاري وهذه مجاري، شوف المجاري كلها مسكرة بالمنطقة. هذه شوف يعني
باقي عنها عن الشارع تقريبا نتكلم 40 سنتي. مو طريقة هذه كل مرة المجاري تسكر بالمنطقة وتسكر وتدخل بيتي أنا، مو طريقة هذه. شوف المية فين واصلة، يعني ما له شغل في البيت. أو هذا ارتفاع البيت، شوف هذا ارتفاع البيت، شوف هذا ارتفاع البيت، أصلا البيت مرتفع والبايب مرتفع. شوف الماي فين واصل، شوف الماي فين واصل، شوف الماي فين واصل عندنا، شوف الماي فين واصل. يعني هذا خطأ، مش خطأ عندي، الخطأ من المجاري مسكرة بالمنطقة. شوف يعني باقي عنها عن الشارع تقريبا نتكلم 40 سنتي. مو طريقة هذه كل مرة المجاري تسكر بالمنطقة وتسكر وتدخل بيتي أنا، مو طريقة هذه. இப்போவே இப்படி இருந்தால் மழை வந்த பிறகு என்ன ஆகுமோ தெரியல. அதே போல் இந்த மாதிரி சில கழிவு நீர்களை ஏற்றக்கூடிய ஓட்டுநர்கள் அதை ஏற்றி கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா, சம்மந்தப்பட்ட இடங்களில் சுத்திகரிப்பு நிலையங்களில் கொண்டு போய் அதை பாய்ச்சாமல் டைரெக்டாகவே பாலைவனத்தில் கொண்டு போய் வீசியிருக்கிறாங்க. அதையும் ஒரு நபர் கண்டு வீடியோ எடுத்திருக்கிறாரு. جيب بطاقة ايدي، جيب ايدي، جيب ايدي، جيب ايدي، انا وجايلك. لا ما فرق المية من جاي. والريحة هذا شنو؟ يا عمي ده مية من زرع والله. معالج معالج. ماشي هذا السايب. شوف هذا اللوحة، انا بالحاش انا حرك. هذه اللوحة حرك حاش. யாருமே பார்க்கல, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சிலர் பண்ணக்கூடிய தவறுகளில் தான் முட்டாள்தனமாக மாட்டிக்கிறாங்க. அன்பார்ந்த ஓட்டுநர்களே, தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் யாருமே செய்யாதீங்க. சில நேரங்களில் இந்த பிரச்சனை உங்களை மிகப்பெரிய அளவான பிரச்சனைகளை கிட்ட செல்லும், ரொம்ப பெரிய பாதிப்புகளுக்கு உங்களை கொண்டு போய் விடும். பார்க்குறீங்க தானே? இப்போ பாருங்கள், இதை பொது சுற்றுச்சூழல் அதிகார சபைக்கு இதை கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த ஓட்டுநர்களை பாரம் கொடுத்தாங்கன்னா 5000 தினார் அபராதம். சுற்றுச்சூழலை மாசடைய வைக்கிறதுக்கான அபராதம் பார்த்திங்கன்னா 5000 தினார். அப்போது 5000 தினார் செலுத்த வேண்டி வரும். அது செலுத்தி முடியும் வரைக்கும் நாட்டை விட்டே போக முடியாமல் போகும். தயவு செய்து ரொம்ப கவனம். அனைத்து தொழிலாளர்களும் கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் இந்த உலக மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.